குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தின் துணை நமக்கு எப்போது இருக்கும். நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களாக பல தெய்வங்கள் இருந்தாலும் நாம் கேட்காமலேயே நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வம்தான் குலதெய்வம். உண்மையாக சொல்ல போனால், நம் இஷ்ட தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் என்றால் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற நம் இஷ்ட தெய்வம் நம் குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்கிய பிறகே நம் வேண்டுதலை நிறைவேற்றும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள்தான் நம் குலத்தை காக்கின்ற குலதெய்வங்கள். அப்படி நம்மை காக்கின்ற குலதெய்வங்கள் நம் வீட்டில் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? பூஜை அறையில் தரையில் விழுந்து வணங்கும் போது ஏதாவது அதிர்வு ஏற்படுவதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வழிபடும் பொழுது பல்லி சத்தமிட்டால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. அடிக்கடி பல்லி சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். காகத்திற்கு உணவு வைக்கும் போது காகம் அந்த உணவினை உடனடியாக சாப்பிடாமல் உங்கள் வீட்டை சற்று நேரம் பார்த்துவிட்டு அல்லது வீட்டை சுற்றி வந்து கரைந்துவிட்டு சாப்பிட்டால் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்